மகா பெரியவா. அடையார்லேருந்து கிருபாசங்கர். இவ என்னோட தங்க அன்னபூர்ணி. சதா பெரியவாளையே நினச்சிட்டு இருக்கா. நேற்றுக்கு தான் கலிஃபோர்னியாலேருந்து வந்தா. கையோடு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம். நீ கேட்டவர சீனிவாசன் பிள்ளை தானே? அவன் இருந்த வரைக்கும் எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா இருந்தேள். இப்ப வெவ்வேறு தேசம்னு போயிட்டேள். 8 வருஷமா அங்கதான் வாசமா? ஆமா பெரியவா, எங்க ஆத்துக்காருக்கு அங்க நல்ல உத்தியோகம். 2 வருஷம் தான் போனோம். அப்படியே அங்கேயே கண்டினியூ ஆயிடுத்தோ. எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு போறா. ஆனா அங்கேயே செட்டில் ஆயிடுறா. க்ஷேமமா இருங்கோ. கடலை தாண்டினாக்க பிரம்மண்யம் போறது. அதனால வேண்டான்னு சாஸ்திரம் சொல்றது. கடலை தாண்டினா எப்படி பிரம்மண்யம் போகும் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சமுத்திரத்தை தாண்டணும்னா நாள் கணக்குல மாச கணக்குல கப்பல்ல தான் போகணும். அதனால கப்பல்ல சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்க முடியுமோ? முடியாது. நாள் கணக்கா சந்தியாவந்தனம் பண்ணாம இருந்தா அதுக்கு பிராயச்சித்தம் அப்படி இப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. சந்தியாவந்தனம் பாஷ்யம் இதெல்லாம் சில நாள் பண்ணாம இருந்தா விட்டு போயிடுத்துனா அதனால பிரம்மண்யம் போயிடுன்னு சொல்லியிருக்கு. அதுலயும் குறிப்பா சந்தியாவந்தனம் காயத்ரி இதெல்லாம் கடல்ல தண்ணி மேல போறபோது சொல்லக்கூடாது. அதனாலதான் பிராமணன் சமுத்திரம் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்றா. சமுத்திரம் தாண்டி எதுக்காக போறா? இந்த காசு பணம் இதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. என்ன நான் சொல்றது சரிதானே? ஏதோ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஆன்மீக சொத்தை லாபத்தை இழக்கிறது கெட்டிக்காரத்தனம் இல்லை, அசட்டுத்தனம். அதனால காசுக்காக சுதர்மத்தை விட்டுட்டு நம்மளோட ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுட்டு இங்க போறது அங்க போறது அப்புறம் வெளிநாடு போறது எப்படி வேணா இருக்கிறது அப்படின்னு ஆகி கடைசியில எல்லாம் நீத்து போயிடும், தர்ம நஷ்டமாயிடும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாஸ்தனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. இத பகவத்கீதா 3வது சாப்டர் 35வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, அவாவாளுக்கு கடமைகள் பகவானால விதிக்கப்பட்டிருக்கு, அதை கடைபிடிச்சு வாழணும். அதாவது அந்த தர்மத்தை சுதர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அது ஸ்ரேயஸ் தான், நன்மைதான். நமக்குன்னு விதிக்கப்பட்டதுல குறைகள் இருந்தாலும் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்றேன், பிராமண குலத்துல பிறந்தவன் சந்தியாவந்தனம் முதலான ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைப்பிடிச்சுண்டு காசு பணத்துல குறி இல்லாம ஜீவனத்தை பத்தி ஒரு கவலையும் இல்லாம ஆத்ம லாபத்திலேயே ஒரே குறியா இருக்கணும். இதான் அவனோட சுதர்மம். இதுவே ஒரு வைசியனுக்குன்னு பார்த்தா ஒரு பிசினஸ் பண்ணி நிறைய காசு பணம்னு பண்ணணும், அது அவனோட சுதர்மம். இதுல பிராமணனோட சுதர்மத்தை விட வைசிய சுதர்மம் மேலானது. காசு பணம் வருதுங்கிறதுக்காக பிராமணன் தன்னோடதுல எப்ப பாரு மடி ஆச்சாரம், காசு பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியிருக்கு. அதனால
இதை விட பெட்டரா நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வைஷ்ய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்கு தோணும் இல்லையா? அது சரியில்லை. அடுத்தவா சொத்தர்மத்தில் லாபம் இருக்குங்கிறதுக்காக அதை அனுஷ்டிக்கணும்னு நினைக்க கூடாது. அது பரதர்மம், மற்றவாளுக்காக விதிக்கப்பட்ட கடமை. நம்மளோட சுதர்மத்தை பண்ணிண்டு அதனால செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வைராக்கியமா இருக்கணும். பிறந்தவாள்லாம் ஒரு நாளைக்கு போகத்தான் போறா. நம்ம சுதர்மத்தை ஃபாலோ பண்ணிண்டு அதனால கஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்லன்னு போய் சேருவோமே, அது ஒரு பெரிய பெருமை தானே. ஏதோ வியாதி போனோன்னு இல்லாம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதனால கஷ்டம் செத்து போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது சிரேஷ்டம் இல்லையா? கடல் கடந்து போறதும் நம்ம சுதர்மத்தை விடுறதும் ஏன் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது சொல்லிண்டே தான் இருக்கேன், நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. நாராயண நாராயண நாராயண. மகா